கலப்புன்னங்கங்களின் கட்டமைப்பும் தொழிற்பாடும். இவ்வலகை கற்பதன் மூலம் நீங்கள் கலப்புன்னங்கங்களின் கட்டமைப்புகளை, கலப்புன்னங்கங்களின் தொழிற்பாடுகளை அறிந்து கொள்வீர்கள். கலச்சுவர். தாவர கலத்தின் வெளிப்புற போர்வை கலச்சுவர் ஆகும். கலச்சுவர் உயிரற்றது. கலச்சுவரின் ஆக்கக்கூறு செல்லுலோசு ஆகும். இதனுடன் அரை செல்லுலோசு, பெக்டின் ஆகியவை சேர்ந்து காணப்படும். தொழில் கலத்தின் வடிவத்தினை பேணுதல், தாங்குதல், பாதுகாப்பு. கலச்சுவர் ஒன்றின் அமைப்பை நீங்கள் நோக்குகிறீர்கள். நடுமென்தட்டு, முதற்சுவர், துணைச்சுவர் ஆகியவற்றை கொண்டதாக கலச்சுவர் காணப்படுகின்றது. கலச்சுவர்களுக்கிடையில் முதலுறு இணைப்புகள் எனப்படும் பகுதி காணப்படுகின்றது. முதலுறு மென்சவ்வு விலங்கு கலங்களில் வெளிப்புற எல்லையாகவும் தாவர கலங்களில் கலச்சுவருக்கு உட்புறமாகவும் காணப்படும். பொஸ்போலிப்பிட்டு, புரதம் என்பவற்றால் ஆனது. ஒரு பங்கு ஊடுபுகவிடும் மென்சவ்வு ஆகும். தற்போது ஏற்றுக்கொள்ளப்பட்ட முதலுறு மென்சவ்வின் மாதிரி திரவ சித்திர வடிவ மாதிரி எனப்படும். இது 1972 சிங்கர், நிக்கோல்சன் ஆகியோரால் விளக்கப்பட்டது. தொழில் கலத்தின் போர்வையாக தொழிற்படல், நீர், அயன்கள், சில மூலக்கூறுகளை கலத்தினுள் செல்ல அனுமதித்தல். கலமென்சவ்வின் அமைப்பை காண்கிறீர்கள். புரத மூலக்கூறு கலமென்சவ்வின் குறுக்காக காணப்படுகின்றது. பொஸ்போலிப்பிட்டின் தலை, பொஸ்போலிப்பிட்டின் வால். குழியவுரு கலமொன்றில் காணப்படும் கலப்புன்னங்கங்கள் தவிர்ந்த ஜெலி போன்ற குறைதிண்ம பகுதி குழியவுரு எனப்படும். குழியவுருவும் கருவும் சேர்த்து முதலுரு என அழைக்கப்படுகின்றது. தொழில் கலத்திற்கு வடிவத்தினை பெற்றுக் கொடுத்தல், கல புன்னங்கங்களை தாங்குதல், அனுசேப தொழிற்பாடுகளை மேற்கொள்ளுதல். கரு கலத்தில் காணப்படும் மிகப்பெரிய புன்னங்கம் கரு ஆகும். கரு இரட்டை மென்சவ்வினால் போர்க்கப்பட்டு காணப்படும். கருவில் புன்கருவும் குரோமட்டின் வலையும் காணப்படும். ஒளி நுணுக்கு காட்டியினூடாக நோக்கக்கூடியது. 1831 ராபர்ட் பிரவுன் என்ற தாவரவியலாளரால் முதல் கண்டறியப்பட்டது. முலையூட்டிகளின் செங்குளியங்கள், உரிய நெய்யரி குழாய் மூலகங்கள் ஆகியவற்றில் கரு காணப்படுவதில்லை. சில கலங்களில் ஒன்றுக்கு மேற்பட்ட கருக்கள் காணப்படும். இவை பொதுமை குளியம் எனப்படும். உதாரணம், வன்கூட்டு தசை கலத்தில் பல கரு காணப்படுகின்றது. தொழில் கலத்தின் அனைத்து தொழிற்பாடுகளையும் கட்டுப்படுத்த, நிறமூத்தங்களை கொண்டிருந்து இயல்புகளை சேமித்து பரம்பரைக்கு பரம்பரை கடத்த உதவுதல். புன்கருவை கொண்டிருப்பதன் மூலம் புரத தொகுப்பிற்கான RNA தொகுத்தல். கருவின் கட்டமைப்பு. கருவின் மேற்பகுதியில் ரைபோசோம் காணப்படுகின்றது. உட்பகுதியில் புன்கரு எனப்படும் மென்சவ்வு அற்ற அமைப்பு காணப்படுகின்றது. நிறமூத்த வலைகள் காணப்படுகின்றன. இவை குரோமட்டின் வலையும் என அழைக்கப்படுகின்றது. கரு முதலுரு, கரு நுண்துளை. கருமென்சவ்வு இது இரட்டை மென்சவ்வினால் ஆனது. உள்மென்சவ்வு, வெளிமென்சவ்வு. கருவின் இருபரிமாண தோற்றம். ரைபோசோம், புன்கரு, நிறமூத்த வலை, கரு முதலுரு, கரு நுண்துளை,
கருமென்சவ்வு ஆகியவற்றை அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. உட்புறமாக இருப்பது உள்மென்சவ்வு, வெளிப்புறமாக இருப்பது வெளிமென்சவ்வு. வெளிமென்சவ்வின் தொடர்ச்சியாக ஈஆர் காணப்படுகின்றது. இழைமணி நீள்வளைய அல்லது கோளுருவான வடிவம் உடையது. இரட்டை மென்சவ்வினால் சூழப்பட்டது. வலுவீடு என அழைக்கப்படும். அனுசேப முக்கியத்துவம் கூடிய கலங்களில் அதிகளவில் காணப்படும். உதாரணம்: இதய தசைக்கலம், நரம்பு கலம், விழித்திரையின் கோல் கூம்பு கலங்கள், விந்து கலங்கள், தாவர பிரியிழையம் ஆகியவற்றில் இழைமணி கூடிய எண்ணிக்கையில் காணப்படுகின்றது. கொலிக்கர் என்பவரினால் முதலாக அவதானிக்கப்பட்டது. தொழில் கலச்சுவாசத்தில் ஈடுபட்டு சக்தியை பிறப்பித்தல். இதனால் இது வலுவீடு என அழைக்கப்படுகின்றது. இழைமணியின் அமைப்பை அவதானிக்கிறீர்கள். தாயம், உள்மென்சவ்வு, வெளிமென்சவ்வு. கொள்கை சிக்கல்: தனியான மென்சவ்வினால் எல்லைப்படுத்தப்பட்ட தட்டையான ஒன்றன் மீது ஒன்று அடுக்கப்பட்ட மென்சவ்வு பைகளை கொண்ட கொள்கையுடலையும் அதனருகே உள்ள கோள வடிவ புடகங்களையும் கொண்ட தொகுதி கொள்கை சிக்கல் என அழைக்கப்படுகின்றது. 1898 கமிலோ கொள்கை என்பவரால் கண்டுபிடிக்கப்பட்டது. தொழில் கலத்தில் தொகுக்கப்பட்ட மூலக்கூறுகளை தொகுத்தல், சேகரித்தல், பொதி செய்தல், விநியோகித்தல். கோளப்புடகம், மென்சவ்வு பைகள் ஆகியவற்றை கொண்டமைந்த தொகுதியாக கொள்கையுடல் காணப்படுகின்றது. அகமுதலிறு சிறுவலை: தனி மென்சவ்வினால் எல்லைப்படுத்தப்பட்ட தட்டையான பை போன்ற கலத்தக மென்சவ்வு தொகுதியே அகமுதலிறு சிறுவலை ஆகும். இது கருமென்சவ்வுடன் தொடர்புடையதாக அல்லது கலமென்சவ்வுடன் தொடர்புடையதாக அல்லது குளிய உருவில் சுயாதீனமாக காணப்படும். இது இரண்டு வகைப்படும். ஒன்று அழுத்தமான அகமுதலிறு சிறுவலை, SCR என அழைக்கப்படும். அழுத்தமற்ற அகமுதலிறு சிறுவலை RER என அழைக்கப்படும். ஆர் போர்ட்டர் என்பவரால் 1945 கண்டுபிடிக்கப்பட்டது. தொழில் RER ரைபோசோம்களை கொண்டிருத்தல், அவை தொகுக்கும் புரதங்களை கல அகக்கடத்தல். SCR கொழுப்புக்கள், ஸ்டெராய்டுகளை தொகுத்தல். SCRின் படத்தை அவதானிக்கிறீர்கள். அவற்றின் மேற்பரப்பில் ரைபோசோம்கள் காணப்படுவதில்லை. இதனால் அழுத்தமானதாக அவற்றின் வெளிமென்சவ்வு பகுதி காணப்படுகின்றது. இவை தனிமென்சவ்வினால் ஆனவை. RERின் படத்தினை அவதானிக்கிறீர்கள். அவற்றின் வெளி மேற்பரப்பு பகுதியில் ரைபோசோம்கள் காணப்படுகின்றன. ரைபோசோம் மென்சவ்வினால் எல்லைப்படுத்தப்படாத மிகச்சிறிய கலப்புன்னங்கம் ஆகும். இரு உப அலகுகளை கொண்டது. புரோகரியோட்டா பிரிவைச் சேர்ந்த அங்கிகளிலும் காணப்படும். பாக்டீரியா போன்றவற்றில் இது காணப்படுகின்றது. கலங்களில் சுயாதீனமாகவும் அகமுதலிறு சிறுவலையுடனும் இணைந்து காணப்படும். தாவர கலங்களில் ரொபின்சன், பிரவுன் என்பவர்களாலும், விலங்கு கலங்களில் பலடே என்பவராலும் கண்டுபிடிக்கப்பட்டது. தொழில் புரத தொகுப்பு: சிறிய உபகலகு, பெரிய உபகலகு ஆகியவற்றை கொண்டமைந்ததாக காணப்படுகின்றது. இதில் S என்பது அதன் படிவு அடைதல் குணகத்தை குறிக்கும். இது புரோகரியோட்டாவை சேர்ந்த அங்கிகளில் வேறுபட்டதாகவும் யூகரியோட்டாவை சேர்ந்த அங்கிகளில் வேறுபட்டதாகவும் காணப்படும். புண்பெற்றிடம்: தாவர கலங்களில் காணப்படும் மென்சவ்வினால் சூழப்பட்ட பாய்ம நிரம்பிய பெரிய கலப்புன்னங்கமே புண்பெற்றிடம் ஆகும். புண்பெற்றிடத்தினுள் காணப்படும் பாய்மம் கலச்சாறு எனப்படும். கலச்சாறில் நீர், வெல்லங்கள், அயன்கள், நிறப்பொருள்கள் என்பன சேமிக்கப்பட்டிருக்கும். புண்பெற்றிடத்தை சூழவுள்ள மென்சவ்வு இழுவிசை ரசனை எனப்படும்.
புண்பற்றிடத்தினை நோக்குகிறீர்கள். கலச்சாறு அதன் உட்புறத்தில் காணப்படுகின்றது. அதன் வெளிப்புறத்தை எல்லைப்படுத்தி இழுவிசை ரசனை எனப்படும் மென்சவ்வு காணப்படுகின்றது. பச்சைய உருமணி சர் ஆண்டன் வான் லியூவன் ஹுக் என்பவரால் கண்டுபிடிக்கப்பட்டது. இரட்டை குவிவான தட்டுருவான கலப்புன்னங்கம் ஆகும். இரட்டை மென்சவ்வினால் எல்லைப்படுத்தப்பட்டது. இதில் மணியுறு, பஞ்சனை ஆகிய பகுதிகள் காணப்படும். ஒளிநுணுக்கு காட்டியினூடாக அவதானிக்க கூடியவை. தொழில் ஒளித்தொகுப்பில் ஈடுபட்டு குளுக்கோசினை தயாரித்தல். பச்சையொரு மணியின் அமைப்பை படத்தில் காண்கிறீர்கள். மணியுறு, பஞ்சனை, வெளிமென்சவ்வு, உள்மென்சவ்வு, இரட்டை மென்சவ்வினால் சூழப்பட்டது. பொலிப்பு கலத்தில் கரு, இளைமணி, பச்சை ஒரு மணி, ரைபோசோம், கொல்கியுடன் அகமுதல் சிறுவலை, புண்பெற்றிடம், புன்மையத்தி, நுண்புண் குழாய்கள் போன்ற கலப்புன்னங்கங்கள் காணப்படுகின்றன. கலத்தொழிற்பாடுகள் யாவற்றையும் கட்டுப்படுத்தும் அமைப்பாக கரு காணப்படுகின்றது. கருவில் உள்ள நிறமூத்தங்களில் இயல்புகள் சேமிக்கப்பட்டுள்ளன. கலப்புன்னகங்கள் வெவ்வேறு தொழிற்பாடுகளை ஆற்றுவதற்கென சிறத்தல் அடைந்துள்ளன. கலத்தினை ஒரு நானோ கட்டமைப்பாக நோக்கலாம்.